தமிழ் வணக்கம். கீழ பார்த்துட்டு இருக்க இந்த காணொளியில, இவ்ளோ தண்ணி ஓடிட்டு இருக்கு, இவ்ளோ வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. நாங்க எப்படி வந்து சாராயம் வாங்குறதுன்னு 2 குடிமகன் நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் அரச குறை சொல்லிட்டே இருக்கணுமா? இந்த மாரி குடிமகன்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த பெரிய எண்ணத்துல தான் காலையில 12 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இருந்த கடையோட நேரத்த காலையில 11 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இந்த அரசாங்கம் மாத்திருக்கு. டாஸ்மாக் கடையில மனமகிழ் மன்றம்னு அத தனியாருக்கு குடுத்து, காலையில 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் அங்க உங்களுக்கு என்ன நேரம் போனாலும் சாராயம் கிடைக்கும். அதே மாரி நீங்க ஏன் இப்படி ஒரே இடத்துல வாங்கி கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை பொழுதுபோக்கும் நோக்கோடு உங்களை ஊக்குவிக்கும் நோக்கோடு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, மனமகிழ் மன்றங்கிற பேரில் தமிழ்நாடு முழுக்க அனுமதி கொடுத்துருக்கு. கோயம்புத்தூர்லேயே இப்போ வரைக்கும் 53 மனமகிழ் மன்றத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மதுரையில் 70, தேனியில் 60, திருப்பூர்லேயே 53 மனமகிழ் மன்றங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிறையா மனமகிழ் மன்றங்கள் திறந்தாச்சு. திறந்து அப்படி சாராய வெள்ள ஆறா ஓடிட்டு இருக்கும்போது இது பத்தாத அவங்களுக்கு இன்னும் எத்தனை ஆண்டு நம்ம இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே இருக்க போறோம். இதையெல்லாம் நம்ம பாராட்ட வேணாமா? இதை பத்தின உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.